அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஃபர்ஸ்ட் ஷோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய ஃபர்ஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில ஜோரா கைதட்டுங்க என்கிற திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். அநியாயத்திற்கு எதிராக ஒரு மேஜிக் மேன் செய்யும் அதிரடி சம்பவங்கள் தான் இந்த படத்தின் கதை. யோகி பாபு மேஜிக் தொழில் செய்து வருபவர். அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருப்பார்கள். அதில் கதாநாயகி சாந்திராவும் ஒருவர். யோகி பாபுவை அடிக்கடி சந்தித்து பேசி ஒருதலை காதல் கொள்கிறார். இது யோகி பாபுவின் பக்கத்து வீட்டில் வசிக்கும் பேச்சிலர் பசங்களுக்கு பிடிக்காது. யோகி பாபுவை கிண்டலும் கேலியும் செய்யும் அவர்கள் அவரை தேடி வரும் நாயகி சாந்திராவையும் கிண்டல் செய்வார்கள். அதை யோகி பாபு தட்டி கேட்பார். அது அந்த பசங்களுக்கு பிடிக்காது. ஆத்திரத்தை உண்டாக்கும். அதில் போதையில் தெரியும் ஒருவன் அவனுக்கு வேண்டிய ஒரு கூலிப்படையிடம் பணத்தை கொடுத்து யோகி பாபுவின் கையை வெட்டச் சொல்கிறார். கையில் வெட்டுப்பட்டு குணமாகும் யோகி பாபு தனது தொழிலை செய்ய விடாமல் கையை வெட்டிய அந்த ரவுடியையும் அவனது நண்பனையும் அந்த இளைஞனையும் தனது மேஜிக் திறமை மூலம் எப்படி பழிவாங்குகிறார், அவரை போலீஸ் கைது செய்ய முடியாத அளவுக்கு எப்படி தற்காத்துக் கொள்கிறார் என்பது இந்த படத்தின் மீதி கதை. நகைச்சுவை நடிகராக பல படங்களில் தொடர்ந்து நடித்து வரும் யோகி பாபு இந்த படத்தில் நட்புக்காக கதையின் நாயகனாக நடித்திருக்கிறார். அவரது அப்பா மேஜிக் தொழில் செய்யும் போது தவறுதலாக தீயில் இறந்தது போல இவரும் அப்பா கால மேஜிக் பொருளால் தவறு நிகழ அதற்காக மக்களிடம் அடி, போலீசிடம் மிதி வாங்கி வேதனைப்படுகிறார். இது போதாதென்று பக்கத்து வீட்டு பசங்களின் கேலி கிண்டல் என்று கை போகிற அளவுக்கு வாழ்க்கை அமைகிறது. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருந்தால் மற்றவர்கள் சும்மா இருக்க விடமாட்டேன் என்கிறார்களே, அவர்களை என்ன செய்வது? அதனால் களையெடுக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார். அதை தனது மேஜிக் திறமையால் திறம்பட செய்து முடிக்கிறார். அப்படி ஒரு கோபக்கார பாத்திரத்தில் நடித்திருக்கிறார் யோகி பாபு. ஆரம்பத்தில் அமைதியாக இருப்பார், சிரிக்க வைப்பார், பிறகு பரிதாபத்தை அள்ளுகிறார். கோபப்படும் இடங்களில் ஆத்திரத்தின் உச்சிக்கே செல்கிறார். கதாநாயகி சாந்திராவுக்கு பெரிதாக வேலை இல்லை. ஆனால் பக்கத்து வீட்டு பசங்க பயந்து மிரளுகிற இடங்களில் கெட்டவனோடு சேர்ந்தால் நமக்கும் தேவையில்லாத பிரச்சனை வரும் என்று உணர வைக்கிற பாத்திரங்களில் வெகு சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். அதில் அருவி பாலா கவனிக்க வைக்கிறார். போலீஸ் அதிகாரியாக ஹரிஸ் பெராடி, யோகி பாபுவின் உதவியாளராக கல்கி, ரவுடியாக வருபவர், அவருக்கு உதவியாளராக வரும் ஜாகிர் அலி என படத்தில் நிறைய பேர் நடித்திருக்கிறார்கள். எல்லோருமே கதைக்கு தேவையாக இருந்து கதையோடு பயணித்திருக்கிறார்கள். பல விருதுகளை வென்ற மது அம்பட் இந்த படத்திற்கு ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். காட்சிகள் ஒவ்வொன்றும் பளிச்சென்று பளபளவென்று இருக்கிறது. படத்தோடு பயணிக்கும் பாடல் இசையை எஸ்.என். அருணகிரியும் பின்னணி இசையை ஜித்தன் ரோஷனும் கொடுத்திருக்கிறார்கள். இந்த படத்தின் கதை எழுதி இயக்கியிருக்கிறார் வினிஸ் மில்லேனியம். இவர் ஏற்கனவே தீக்குளிக்கும் பச்சை மரம் என்கிற படத்தை இயக்கியவர். இந்த படம் அவருக்கு இரண்டாவது படம். காமெடி நடிகரை வைத்து பழிவாங்கும் கதையை சென்டிமெண்டுடன் கொடுத்திருக்கிறார். ஜோரா கைதட்டுங்க, லாஜிக் இல்லாத மேஜிக் மேனின் கதை. என்ன நேயர்களே, ஜோரா கைதட்டுங்க படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டீர்களா? சரி, தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு.